Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1ல Exercise 1.3ல 4th sum பார்க்க போறோம். பாருங்க, 4 men and 4 women can finish a piece of work jointly 3 days அப்படி சொல்லியிருக்காங்க. And 2 men, 5 women can finish same work jointly in 4 days சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inverse method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா 4 men 4 women ஜாயின் பண்ணி 3 days அண்டு 4 daysக்குள்ளார அவங்க முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிங்கிள் பர்சனாக ஒரு மென் ஃபுல்லாக வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க டைம் டேக்கன்ஸுங்கிறப்போ வந்து டேஸ் கணக்கு தான். ஸோ வந்து ஒன் மேன் வந்து எவ்வளோ டேஸில் வந்து அந்த ஒர்க் சேம் ஒர்க் தான் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன் உமன் வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ டேஸில் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே இன்வெர்ஸ் மெத்தடில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ யாருமே வந்து தனித்தனியாக வேலை செய்கிறது அவங்க கொடுக்கல, நம்ம அப்படி எடுத்து அதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வந்து ஒன் மேன் வந்து எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுவாங்கிறது நமக்கு சொல்லுங்கிறதுனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் one men okay can finish work அது எவ்வளோ நமக்கு சொல்லலை. ஸோ அதை நம்ம எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஒன் உமன் can finish work எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ ஒய் டேஸ்னு கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் மென்னுக்கு எக்ஸ் டேஸ்னும் ஒன் உமனுக்கு ஒய் டேஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து டேஸ் கணக்கில் இல்லாமல் ஒன் டேயில் ஒரு மேன் வந்து எவ்வளோ நேரம் அவங்களால வேலை செய்ய முடியும், எவ்வளோ ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ தான் வந்து நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபினிஷ் பண்ணுறதை வந்து ஒன் டே பர் டேக்குங்கிறப்போ மொத்த வேல்யூவில் ஒன் டே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ a man, அதாவது மென்ஸ் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்கன்னா ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸில் பை பாதி, ஸோ 1/x. அதே மாதிரி உமன்ஸ் ஒன் டே ஒர்க், அதே மாதிரி உமன்ஸும் வந்து ஒன் டேயில் எவ்வளோ ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒய்யில் 1/y, ஸோ 1/y. இப்போ நம்ம கொடுத்துருக்க சம் பார்க்கலாம். 4 men and 4 women finish 3 days. சரியா? ஓகே, இப்போது 4 men 4 women 3 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் அப்ளை பண்ணணும். இப்போ 3 daysங்கிறப்ப மென்னோட 3 days என்ன வரும், 3/x. அதேமாரி உமனோட இது வந்து 3/yன்னு வரும். அதில் வந்து 3 days சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ த்ரீ டேஸ் கம்ப்ளீட்ஸில் எம்என் எவ்வளோனா 3/x. ஓகே, அதே மாதிரி உமன் 3/y. இது வந்து டேஸ் கணக்கில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டேஸ் கணக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க மென் அண்ட் உமனை வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ 4 மென்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 3s are 12. ஸோ 12/x இது வந்து மென்ஸோடது, மென்ஸோட ஒர்க்கு. அண்ட் உமன்ஸோட ஒர்க்கு 4 3s are 12/y. இது ரெண்டுமே வந்து பர் டேக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம், டே ஒர்க்கு. சரியா? இதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ பர் டேங்கிறப்ப ஒன் டே தான் வேல்யூ. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 12/x + 12/y ஈக்குவல் டு ஒன் டேங்கிறதுனால 1.
ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 men and 5 women. அவங்க எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 டேஸில். ஸோ 4 டேஸ் கம்ப்ளீஷனுக்கு 4 days கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோனா, men வந்து 4/x and woman 4/y. அப்போ மென்ஸோட ஒர்க் இங்கே வந்து 2 மென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ மென்ஸோட ஒர்க் வந்து 2 மென்ஸுங்கிறதுனால 4 2s are 8x and உமன்ஸோட ஒர்க் வந்து 5 4s are 20/y. இவங்களுமே வந்து பர் டே கணக்கு தான் இல்லையா. ஸோ 8x + 20y = 1. இப்போ வந்து பை எக்ஸ்லலாம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். இருந்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 1/x வந்து கேபிட்டல் எக்ஸு அண்ட் 1/y வந்து கேபிட்டல் ஒய் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இங்கே 12/xன்னு இருக்கப்ப 12x + 12y = 1. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8x + 20y = 1. இப்போ இதை வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எப்படி எழுத போகிறோம்னா ax = b அந்த மெத்தடில் எழுத போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 12 12 8 × 20 அண்டு கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய் அண்ட் பியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 1 1. ஸோ இதில் வந்து என்ன வேணும், x = a inverse b இல்லையா. ஸோ a இன்வெர்ஸோட வேல்யூ என்ன, 1/mod of a adjoint of a. ஸோ இதில் மாடுலஸ் a கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் a = மாடுலஸ் 12ஓட 20 பண்ணோம்னா 240 12ஓட 8 பண்ணோம்னா 96 = 240ல் 96 போயிடுச்சுன்னா 144 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ என்ன, இது ரெண்டுத்தையும் பிளேஸ் மாற்றணும், இது ரெண்டு சைன் மாற்றணும். ஸோ 20 இங்கே 12 இங்கே -12 இங்கே -8. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு x = 1/mod of a ஓட வேல்யூ 144 adjoint of a 20 -12 -8 + 12 and b ஓட வேல்யூ 1 1. ஸோ இதை சால்வ் பண்ணோம். 144 20 120s are 20 -112s are 12 1/8s are 8 -8 112s are 12 + 12. ஸோ 20ல் 12 போயிடுச்சுன்னா 8 144 20ல் 12 போயிடுச்சுன்னா 8 +12ல் 8 போயிடுச்சுன்னா +4. ஸோ இப்போ வந்து 8/144 and 4/144 இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், 8 டேபிள் இதை கேன்சல் பண்ணோம்னா 18 வரும் அண்ட் இதை 4 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா இது 36 வரும். அப்போ இதை எப்படி எழுதுவோம், நம்ம 1/18 and 1/36. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எக்ஸ் அண்டு கேபிட்டல் ஒய்.
இல்லையா? நமக்கு இங்கே கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ என்ன? 1/x. ஸோ 1 divided by 18. ஸோ ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 18 days. அதே மாதிரி கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 1 divided by small y and ஒய்யோட வேல்யூ 1 divided by 36. ஸோ ஸ்மால் y equal to 36 days. ஸோ மென்ஸாக சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 18 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அண்ட் உமன்ஸாக சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 36 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.